யாரு? அதான் என்ன விஷயம்? காரியக்கார பேமல சாமியை கும்பிட்டோமல்ல. வந்தோடனே ஒருத்தன் என்னையை கும்பிடுதான்னா அவன் காரியக்காரன். வந்தோடனே கடவுளை கும்பிடுதான் அப்படின்னு சொன்னால் அவன் மனசாட்சி விடலை. நீங்கள் எல்லோரும் மனசாட்சி உள்ளவர்களாகவே இருங்க. நல்ல விடலை. இன்னொரு தடவை காண்டு வாங்க. தத்துவமசி என்னும் ஒரு தத்துவத்தில் நான் அதுவாக இருக்கிறேன் அப்படி என்றே நம்ம சொன்னாலும் நானும் ஒரு தெய்வ பீடத்தை வணங்குதம்ல, அதுக்கு மரியாதை முதல்ல கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா? இந்த சொத்து பிரச்சனை சீக்கிரமாக முடியுமா அல்லது நீதிமன்றத்திலேயே நமக்கு குழப்பமான செய்தி கிடச்சிருமா அப்படிங்கிற வருத்தங்கள் குழப்பங்கள்லாம் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு, இதற்கிடையில் உன்னுடைய இறப்பை சம்மந்தமாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எது சம்மந்தமாக? உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறப்பை அதில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கா, சரியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? சொத்து சம்பந்தமாக இவர் தம்பி ஏமாத்திட்டார் சொத்து. நீதிமன்றத்துக்கு போய் திரும்பணுமா நானே முடிச்சு தரணுமா? கொண்டம் பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. 3 முறை என்னையை பார்க்க வாடா, ஜெயிக்கிறேன். சமாதானமாக பேசி உனக்கு எழுதி தர சொல்லியிருந்தேன். பக்கத்தில் வா. எட்டி இருக்காத பொம்பளை, பிடிவாதம் பிடிச்ச கழுதை போயிட்டோம். சாப்பிடாமல் யாரும் போகக்கூடாது, போங்க. கர்மசாமிக்கு அப்படியா? அதே சென்னை மாநகர் என் மகன் என் சொல்ல கேட்காம நிறைய பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கான். பையனை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம். கல்யாண நாள் பார்த்து வராங்களா? யார் வரா? உன் பையன் என்ன செலவழிச்சுக்கிட்டு இருக்கான்? அப்படி கூப்பிட்றேன். இது என்னது? என் பிள்ளை பையன்கிட்ட ஒரு வேலையில் உட்கார மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறான். வார்த்தையை குறைச்சிக்கா. வாயை குறைப்பது நன்று மகளே. ஓகே, கிட்டா காலம் உன் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டானே, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அவனுக்கு இஷ்டம் இல்லையா? எனக்கு இஷ்டம் இல்லை, என் பிள்ளை என் கூட இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் அவன் மனசு அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு எதிர்பார்க்காம வெளிநாடு சம்மந்தமான யோகம் வரப்போகுது. ஆனால் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இதே சென்னையில் ஒரு கம்பெனி அவனுக்கு வேலை கொடுக்க போகுது. அதில் அவன் நிலையாக இருப்பான். அதில் இருந்துட்டு அவன் வெளிநாட்டுக்கு போவான், வருவான். சரிங்க, இந்தா நடந்தாச்சு. சந்தோஷமா இரு பெண்மணியே. சரிங்க. வாக்கு சக்தி மிக முக்கியம். சரி, வீட்டுக்குள்ளே வார்த்தையை குறைச்சிக்காமா. சரி, இந்தா நல்லாரும் உன் பிள்ளையை காப்பாற்றி தரேன், ஐஸ்வர்யமாக இருக்க வைக்க, மாங்கல்யம் முடிச்சு தரேன். சரி, இந்தா வாப்பா பக்கத்தில். அவன் இஷ்டத்துக்கு ஒருத்தையை கூப்பிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம். சரி, அவன் தானே வாழ போகிறான். சரி, நீ ஏற்றுக்கா. நல்லாரு போயிட்டோம். கர்மசாமிக்கு புண்ணியமுடைய வாய் மகளே வாழ்க. அதே சென்னை மாநகர் எல்லை அப்படியா? யாருக்கு? சரி. திருமணம் வரை வந்து அது நடைமுறை இல்லாமல் மாறிவிட்டது அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்படுறார். யாருப்பா? யாரே? திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? ஏன் இவ்வளோ யோசனையா? யாருக்கு? பத்திரிக்கை அடிச்சாச்சு. நான் இங்கிலீஷில் பேசுனா தமிழில் பேசணுன்னா யோசனையா இருக்கு. கொடுக்கலாமா வேணாம்? கொடுக்க வேண்டாம். முதல்ல யோசிக்கலையே பத்திரிக்கைக்கு முன்னால். இல்லை, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். டப்பே போல காலம் விட்டு வா. அச்சரி பிச்சரி கிச்சரி நிற்கிட்டு. திருமணம் வரை வந்து குழப்பமான மனநிலை. நல்ல காலோட சும்மா கடமைக்கு விழுந்திருக்க. கடவுள்கிட்ட மனத்தை கொடு, ஆண்டவன்கிட்ட மனத்தை கொடு. வாம்மா. யாரு? நீ தானே அந்த பொண்ணு?
வாம்மா வாம்மா சின்னம்மா வயசு வந்த பொண்ணம்மா இந்த நேரம் உங்கள் அப்பனுங்க அவங்க வரல, ஏன் அவங்க தனியாக இருக்கிறாங்க. உங்கள் ராஜ்யமா பக்கத்தில் வாங்க. அதான் உங்களை உங்கள் இஷ்டத்துக்கு வாழ வச்சாச்சு. தமிழரசு வா. கருப்பசாமி என்ன செய்ய இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. உனக்கு இஷ்டமாக அந்த மாப்பிள்ளை மேலே குழம்பாம ஒரே நீ யாருமா? அம்மா அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணு அங்கேயே நின்று. இது யாரு? பொண்ணு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி. உனக்கு இஷ்டமா? முதல்ல எதுக்கு சம்மதிச்ச? அப்பா அம்மா 2 பேரும் ஒன்றா சேரணும். யாரும் என் கேள்வி அது இல்லை. உங்கள் அப்பன் சேரதான் சேராம போகிறான். எனக்கு என்ன விஷயம்? நடந்துக்கிட்டு இருந்த இந்த கல்யாணத்துக்கு உன்னுடைய முடிவு என்ன? நீ ஏன் முதல்ல சம்மதிச்ச? எதுக்கு பத்திரிக்கை அடிக்க வச்ச? சொல்ல. அவன் வேண்டாம்னு உன்னை விட்டு போகிறான்னு சும்மா விடுவியா? விட மாட்டலா? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நிச்சயதானம் பண்ணிட்டு பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து அந்த பொண்ணை இன்னொருத்த வந்து கட்டுவானா? கட்ட மாட்டான். ஆனால் நீ மட்டும் ஒரு ஆம்பளையை தூரத்துக்கு எறியுதியே, என்ன அர்த்தத்தில் இருந்து? சரி, தர்மமா அது? உங்கள் இஷ்டமா? எல்லாரையும் ஆட்டி வைக்கலான்னு நினைக்கிறீங்களா? கால் வந்துட்டு வா. இங்கெல்லாம் யாராக இருந்தாலும் நீதி தவறுனா அடி விடும். என்ன செய்யணும்? கண்ணை மூடு முதல்ல. மனது ஒரு பக்கம் மாங்கல்யம் ஒரு பக்கம் வாழ விரும்பவில்லை. இதை முதல்ல சொல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க. வைகாசி மாதம் வரை பொறுமையாக இருங்க. இந்த கல்யாணத்தை நீங்கள் சம்மதித்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இவன் 3 மாதத்தில் அங்கேருந்து வெளியில் ஓடிடுவா உனக்கு தெரியாமலே. பண்ணி வச்சா அவன் நல்லா தான் வச்சுருப்பான். இவா ஓடி ஆயிடுத்துருவான். இப்போ உன் பிள்ளையை திருத்த போறியா? அவனை வேண்டாம்னு சொல்ல போறியா? திருத்தணும். அதை ஏன் பொறுப்பு விடுத்தியா? நீ திருத்திக்கிட போறியா? நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படி சொல்லு. இப்போ கால் வந்துட்டு வா. இப்போ உடனே திருத்திடுவோம். போய்ட்டு வா. என்ன உன்னை யாருமா பேச சொன்னா? உன் வேலையை மட்டும் நீ பார்க்கணுமா? வா. வேணுமா? நான் சொன்னால் நீ காட்டுக்குடுவியா? கல்யாணம் எத்தனாம் தேதி? 30ஆம் தேதி. இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னும் 21 நாட்கள் இருக்கு. வார வேலைக்கிழமை வா. மனசு மாறி போயிடும். இந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். வெற்றியாக நடக்கும். வா பக்கத்தில். ஒளிமயமாக வாழ்வேன். உனக்கு வேலையும் கிடைக்கும். சம்பளம் உயர்வாக இருக்கும். சொந்த வீடு கட்டி வாழ்வீங்க. இந்த பணம் பல லட்சமாக பெருகும். ஆனந்தமாக இருங்க. சுவாமியே கருப்பசாமிக்கு. அதே மாதிரி என் பொம்பளை பிள்ளையுடைய மனசு அடிக்கடி குழம்பி கல்யாணம் முடித்த வீட்டில் ஒழுங்காக வாழ்ந்து கிடக்கூடிய நிம்மதியை இழந்து நிற்கிறா அப்படின்னு கேட்க. யாருமா அது? கால் வந்துட்டுவாங்க. இது யார்? ஓ மகளா? எப்படி பையன்? வாய் திறந்து நல்லா பேசுமா? உன் மகனுடைய மகன் கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? புருஷன் எங்கே இருக்கான்? கால் வந்துட்டேன். இவன் உங்கள் வீட்டில் இருக்காளா? நல்ல பிள்ளை தானே? பாதுகாப்பாக தானே இருக்கா? ஓய், யாரை ஏமாத்த? நல்லா கும்பிடு. பிரச்சனையை மட்டும் நினைக்கிறது, சாமியை நினைக்கிறது கிடையாது. பிரச்சனை மட்டும் படப்படக்கு படக்கு படக்கு. புருஷன் வீட்டில் இருக்கும்போது எதுவும் காணாமல் போச்சா? அப்படின்னா எதுவும் காணாமல் போய் உன் பொருளும் அங்கே உள்ள பொருள் காணாமல் போச்சா? கால் வந்துட்டு வா. வா. உன் கணவர் வீட்டில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எழுத்துக்கள்லாம் உங்கள் வீட்டில் இல்லை, வேறு இடத்துல இருக்குது.
பாட்டி வீட்டில். பாட்டி வீட்டில். எப்படி அங்கே போச்சு? அவங்க அம்மா கொடுத்து வச்சுருக்காங்க. யாருக்கு தெரியாமல் கொடுத்தாங்க? பிள்ளைக்கே தெரியாது. இப்போ நான் பேசுனதுக்கு நீ என்னமோ எனக்கு ஒன்றும் போகலன்னு எனக்கு அது புரியல. கால் வந்துட்டோம். சரி அளவு. வாழ வச்சிடலாமே? ஓகே. உன் கணவன் உன்னை விரைந்து மனதார ஏற்றுக்கொள்வார். நிம்மதியான வாழ்க்கை தொடரும். மனவேதனைகள் தேவையில்லை. இப்போ கடன்களும் மனக்குழப்பமும் அங்கே இருக்குது. தொழிலில் வருமானங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. தேவையில்லாத பிடிவாதத்தால் உங்கள் ரெண்டுவருடைய மனதும் அடிக்கடி பாதிக்கப்படுது. புரியுதா? அவன் மனத்தை மாற்றித்தாரேன், உங்கள் ரெண்டுரையும் நல்லா வாழ வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? அவர் அந்த ஊரில் இருந்தால் நல்லா, வர வெளில வந்தால் நல்லா. அந்த ஊரில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருந்தால் ஆகணும். இப்போ வெளியில் வந்தால் ஒன்றால் அவன் கெட்டு போயிட்டான்னு அந்த வீடு ஒன்றை பழிச்சிடணும். காப்பாற்றி தரேன் போ. உங்களுக்கு தேவை பணம் தானே? இந்த அப்படி வா பக்கத்தில். தாயே, சோறு போடலாம், துணி கொடுக்கலாம், தங்க நகை கொடுக்கலாம், சோறு கொடுக்கலாம். பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம்? பொட்டை பிள்ளைக்கு சோறு கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம், தங்க நகை கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், சொத்து கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு தாயால் என்ன கொடுக்க முடியாது? புருஷன் கொடுக்க முடியாது. அதனால் நீட்டது தான், கெட்டினது தான். புடி பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு வேலை கிடைக்கும். இந்த ஆண்டே கிடைக்கும். நல்லா புண்ணியமாக இருக்கட்டும். ஆண்டவரின் திருவருள் எல்லாரையும் வேலை வைக்கட்டும். கர்மசாமி, என் கடன்கள் தீரணும், எங்கள் வீட்டை சரியாக விற்று தரணும் அப்படின்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. மனமேவும் ராஜகுமாரன் உட்காருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய தீய கால நேரங்கள்லாம் தீர்ந்துருச்சு. 12 வருஷம் சுற்று, 11 வருஷம் முடிந்து அடுத்து நல்ல காலத்தை எட்டி வரக்கூடிய நேரம் இப்போ வந்தாச்சு. அதனால் 1, 2, 3 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்கு உட்பட நீ நினைக்கிற அமௌண்ட்டெல்லாம் உன் கையில் வந்து சேர அட்வான்ஸை வாங்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. நீ நினைக்கிற அந்த பொண்ணுடைய மனசு உன் பக்கத்தில் வர்றதுக்கு 2.25 மாதம் இருக்குது. அதுக்கிடையில் நீ பேசிக்கா, தெளிந்த முடிவெடுக்க உனக்கு தைரியத்தையும் தரேன், வெற்றியாகி தரேன். நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு அதே மாதிரி என் கடனை தீர்த்துதா கர்மசாமின்னு கேட்டு வந்தது யாருப்பா? பாப்பா. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. என்ன கால் விழுந்தாச்சோ? இன்னொரு கால் விழுந்துட்டா. முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது, முருகாத மனம் ஏதும். ஆமாம், நீ வந்தோடனே முருகப்பெருமான் வரார. எங்கே இருக்காரு? பக்கத்துலேயே இருக்காரா? உங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறார். மயிலோடு வந்து நின்னான். அதான் கேட்டேன். 1.5 வருஷமாக இப்போ கடன்களும் மனவேதனை இருக்குது. வீட்டுக்குள்ளே நோயால் வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் உன் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சாமிகிட்ட கேட்டும் அதை கடவுளுக்கு கொடுக்கலையேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. கால் வந்துட்டு வா. என்னடா கண்ணாடி போட்டிருக்கிய? வார இப்போ என்னம்மா செய்யணும்? என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும். இந்தா இருதார யோகமுடையவன் உன் பையன் ஒருத்தையை நினைச்சி தோற்று போயிட்டான். அடுத்து ஒரு பொண்ணை தாரேன். அதான் பூ எடுத்து காற்றுல வச்சுருந்தேன். ஒரு இது இடம் இருக்குது எங்கள் அப்பா சுற்றி, அது வரணும், வீடு கட்டணும். அது வரதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. நீ ஆத்திரப்பட்டாலும் நடக்காது. பொறுமையாரு. பையனை மூலம் கல்யாணம் முடிச்சு வாழ வைக்கேன். போய்ட்டோம். கர்மசாமிக்கு நான் நினச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை நடக்குமான்னு ஒருத்தன் கேட்குறாரா? யார்ப்பா அது? யாரையா? நான் நினச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு கேட்குறாரு. யார்ப்பா? நீ கல்யாணம் முடிக்கலையா தம்பி? இன்னும் இப்போ பொண்டாட்டி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. என்னக்கா? சாமிக்கு உண்டியில் காணிக்க. உன் மனசு தாக்கா காணிக்க. நீ கொடுக்குற பணமாக காணிக்க. நீ மனசாட்சி உள்ளவா, நேர்மையானவா. ஒரு மீனை குறைச்சி போட்டு விற்றாலும் 1 கிலோன்னு சொல்லி கொடுத்துருவேன். என்ன வியாபாரம் காப்பாக்க?
ஆ மீன் வியாபாரம் பார்க்க சின்ன மீனை குறைச்சி போட்டாலும் 1 கிலோன்னு விற்றுடலாம். மனசாட்சி உள்ளவாக்கா நீ. அது எப்படி ஏன் பணம் சந்தோஷமாக தந்திருக்க என் செல்லம். காலில் அனுப்புவாங்க. டேய் தம்பி, உங்கள் அம்மா பேசக்கூடாது. நீ பேசுனா உனக்கு வாழ்க்கைக்கு சிறப்பான விடையை தருவேன். நீ பேசக்கூடாது. அமைதியாக உட்காரணும். கண்ணாடி கழுத்தி தூரப்படாத, மடியில் வச்சுக்கா. கொண்டாடி வேணுமா வேண்டாமே? வேணும். வேணுமா வேண்டாமா? வேணும். முதல்லலாம் என்ன வேணும்? இப்போ அவன் மனதை திருத்தி தந்தால் போதுமா? செம்மையாக கிளம்புமா? இல்லை வேணுங்கிறதுக்காக என்கிட்ட நீ வாங்கிட்டு 2ஆம் தடவை நீ அவளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது டென்ஷன் ஒன்றா அதுக்குங்கிட்டு போயிடுவா. 2ஆம் தடவை வரவே மாட்டான். அந்த மாதிரி எதுவும் யோசிக்க மாட்டலா. ஒரே வார்த்தை தானடா. கால் வந்துட்டு வா, வெட்டி மாற கொடு பிள்ளைக்கு. கர்பசாமிக்கு வா, மகிழ்ச்சியா வா. அருமையான மாலடா. இந்தா உன் வாழ்க்கை நிறைவேறியாச்சு. கொண்டாட்டி வந்து சேர்ந்துருவா. இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே உனக்கு வேலை அமையுது. பணம் நிறைய கிடைக்கும். கடன் தீரும். சந்தோஷமா இருடா மகன். இந்தா லட்சமாக குவியும். நல்லா இருக்கு. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? ஒரு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி அசத்துவோம். போயிட்டு வா. இந்தா மகளே, வஞ்சமில்லாத ஒரு மனம் என்னாலும் உயர்ந்து கொண்டு இருக்கும். நோய் தீர்ந்திருப்போம். காசு பணம் துட்டு அதான உண்மை. இதே நம்ம தப்புன்னு நினைக்கணும் இந்த உலகத்தில். என்னப்பா சொல்கிற? மதுரை மாநகர் அண்ணன் நம்ம மெட்ராஸ் நம்மளை கூப்பிடுவாருன்னு நினைச்சாரு. நம்ம கோயில் நம்ம சாமி. கையப்படி சிக்கன் பிடி பிடி சாமி. என்னென்ன போய் சக்ஸஸ் ஆகிவா. ஒரு நல்லாரு நல்லாரு நல்லாரு. கர்பசாமிக்கு மதுரை மாநகர். இந்த மண்ணும் கடல் வானும். பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? பாப்பா மறந்து முடிந்தாலும் என்னடா பிள்ளைக்கு வாழ்க்கை? குழந்தைக்கு தெளிவாக பேசு. யார் குழந்தைக்கு? மகளுக்கு. மக குழந்தைக்கு தான் குழந்தை என்ன செய்யுது? அது பிறகு கூப்பிடுறேன். அதுக்கு இப்போ கூப்பிடுறேன். கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா உன் பிள்ளைய? கால் வந்துட்டு வா. போயிடாத. சாமிகளை பிடிக்கலன்னா ஏதக்கூடாது யாரும். நான் ஒன்றும் சொல்லலைப்பா, உலகத்துக்கு சொல்லுதேன். வா. பிள்ளை பேர் என்ன பேர்? சுரண கார்த்திகா. காலில் கைப்பிடி. உள்ளம் வேறுபடுது பிள்ளையினுடைய மனம். அதுக்கு கிரகமாக நட்பா அப்படின்னு பார்த்தேன். நட்பு தான் காரணம். அந்த மனநிலையை திருப்பி தெளிவான வழிக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை தடையில்லாமல் நடத்தி வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்குத்தானடி. தம்பி சொல்கிறதெல்லாம் கேளு. சொந்தக்காரங்க வந்து பேசுவாங்க. வேண்டாம்னு உதறிட்டேன்னா உன் பிள்ளை உயர்வா வாடுவா. அசலில் கெட்டி கொடுத்தாச்சுன்னா ஆனந்தமாக இருப்பா. எது வேணும்? அசலில் தான் வரும். மகிழ்ச்சியாக நடத்து. அதுவும் இன்னும் 3 மாதங்களுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே எந்த மனக்கோணலும் இல்லாமல் தலைகுனிவு இல்லாமல் நடத்தி தரேன். ஜெயிச்சுக்கா போ. இல்லை சம்மதிக்க மாட்டேங்க. இப்போ நான் பேசுனேன்னு இங்கிலீஷ்லேயே பேசுனேன். அவள் உள்ள வேறுபட்டு இருக்குது. திருத்தி தரோன்னு சொல்லி தான் செஞ்சுருக்கேன். போயிட்டு வா. நான் தாண்டா ஜெயிப்பேன். நான் தோற்கவே கண்டேன். இதுவரை நான் தோற்றது இல்லை. போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னக்கா வீடு? சரி, கால் வந்துட்டு வாக்கா. இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை. வாப்பா. இடுப்புக்கு கீழே முட்டு காலு வலி வேதனை யாருக்கு? உட்கார். அந்த வீட்டுக்குள்ளே செய்வன தகடு இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? எடுத்தீங்களா?
அவன் வந்திருப்பான்னா எடுத்துருவான். எவனோ உங்கள் கண்ணை மறைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும், சொன்னவனுக்கு. எடுக்கல சார். உங்கள் கண்ணை மறைக்கிறதுக்கு தகடு இருக்குன்னு சொன்னவனுக்கு தெரியும், எடுத்து ஈஸியாக தந்துடுவான். எப்படி தருவான்? ஒரு பொம்பளையும் வருவான், ஒரு ஆம்பளையும் வருவான். வீட்டுக்கார பொம்பளை போய் பிடிச்சிக்கிடுவான், வீட்டுக்கார ஒரு ஆம்பளை போய் பிடிச்சிக்கிடுவான். கூட வந்தவன் என்ன சாமி ஆடுறத மாதிரி ஆடி தகடு எடுத்து கொடுத்துருவான் இவன் பாக்கெட்டில் இருந்து. நீ பிடிக்கிறது தான் பார்ப்ப, அவன் எடுக்கிறத பார்க்க மாட்டேன். இப்படியும் ஒரு ட்ரிக் இருக்குது. அதனால் எதையும் நம்பிடாதடா. செய்வனையும் இல்லை, வைவனையும் இல்லை. சுமார் 27 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வீடு இருந்த இடத்துல ஒரு அடக்கம் இருந்தது. இருந்துச்சா? அந்த அடக்கத்தினுடைய ஆத்மாவினுடைய சுழற்சி அந்த வீட்டுக்குள்ளே ஓடுது. அதனால் உன் வீடு பாதிக்கப்பட்டிருக்குடா. அதை மாற்றி உங்களை புண்ணியமாக வாழ வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வேற என்னக்கா வேணும்? பையன் ஒரு வேலைக்கு போக மாட்டேன். நான் போக வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. அப்படிதான் என் இஷ்டத்துக்கு போவேன், வருவேன். நைட்டில் 12 மணிக்கு வந்தாலும் சரி, 1 மணிக்கு வந்தாலும் சரி. நீங்கள் யாரும் கேட்டிங்கன்னா நான் பாட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போயிடுவேன். நீங்கள் என்னையை கேட்கக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு 4 பேர் இருக்கான். 2 பேர் வண்டியில் வச்சு கூப்பிட்டு போவேன். எங்கேயா ஒரு இடத்துல யாரையாவது வந்து பல்ல இடிச்சுக்கிட்டு இருப்பேன். போலீஸ்காரர் பிடிச்சா மாட்டினா எனக்கு என்ன? அப்படிதான் சாமி தர்றேன். சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன். இன்னொரு தினம் காலில் வந்துட்டு வா. பாப்பா என்ன ரெக்கார்ட் பண்ணுதியா? ஃபோனில் உனக்கு விளையாட்டு தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாது. கட் பண்ணி பார்த்தியோ? நல்லா இருக்கு. 1 2 3 4 5 6. அம்மா யார் நீ? அப்படியா? காளியம்மா எங்கப்பா இருக்கா? உங்கள் வீட்டுக்கு எல்லையில் தாண்டி போனால் ஒரு காளி தெய்வம் இருக்குது. தாய் இருக்கா, கருப்பு சாமி இருக்காரு, இவங்கெல்லாம் வராங்க, இருக்காங்க. புரியுதா? ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி தெளிவாக்கி வாழ வச்சா போதும்ல. வா, கடனை தீர்த்து தரேன். நான் கொடுத்த பணம் உனக்கு லட்சமாக கூடும். இந்தா பையனை பற்றி 3 மாதம் பேசாத. பேய உள்ள அனுபவப்பட்டு திருந்தி உன் காலில் வந்து விழுவான். போ, சாப்பிட்டு போங்க. அரைகுறையா பேராங்க என்ன? நல்லா இருங்க. கர்மசாமிக்கு டீ கொடுங்க. எல்லாத்துக்கும் கூட அங்கே இருக்கிற நம்ம செட்டாத்து 10 12 வாங்கிட்டு வந்துட்டு யார் யாருக்கு எப்படி வேணும் காட்டு. மதுரை மாநகர் என்ன ஒரு சின்ன கோயில் தெரியுது. வீட்டு பக்கத்தில் ஏதோ கோபுரம் உள்ள கோயில் இருக்கோ? யாருக்கு என்ன கோபுரம்டா? கால் வந்துட்டு வா. என்ன வேணும்? கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கு. பண்ண முடி. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். கால் வந்துட்டு வா. இதயத்தில் பொண்டாட்டி நினைவு இருக்கடா. பார்க்கடலில் மாதவனோ எங்கே போறிய? என்ன விஷயம்? பக்கத்தில் வைத்தான். பொண்டாட்டி இங்கே இருக்கா? வீட்டில். எப்போ வருவா? மனோபாவங்கள் சரியில்லை, நிறைந்த பிரிந்த வேதனையும் மனக்குழப்பமும் இருக்குது. புருஷனாக இருந்துக்கா, என் பக்கத்தில் இருந்தால் ஷிஃப்ட் அடித்துருவேன். கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரிடா. உள்ளமே உனக்குத்தான். மனத்தை பக்குவப்படுத்தி 2 ஒற்றுமையாக வாழ வைக்க. சந்தோஷம். இருக்கிற கடனையும் தீர்த்து தாரேன். தொழிலுக்கு வழிவகுத்து வெற்றியாக்கி தரேன். முதுகு நடுமுதுகுலேருந்து பிட்டி வர வலி இருக்கு உனக்கு, அதை நீக்கி தரேன். கால் வந்துட்டு வா. என்ன சோமா இருக்கிறா? வேறு என்னப்பா வேணும்?
என் குடும்ப நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் என் மூத்தம்மன் எப்படி இருக்கான், என் குடும்ப நிலைமைக்கு ஆளான காரணம் இல்லை. என்னால் முடிஞ்சது 4 பேருக்கு நல்ல கெட்டு செஞ்சு நீ நல்லது செஞ்ச உனக்கு எல்லாம் உடச்சி சொல்லக்கூடாதுன்னு நினச்சி தான் உன்கிட்ட நான் கேள்வியை கேட்டேன். உனக்கு மந்திர தந்திரம் நடந்தது உண்மை, உன் மகன் வச்ச நட்பு தான் அதுக்கு காரணம். மாற்றி தரேன் இப்படி அடுத்து பேசாத, ஓடிப்போ. நல்லாக்கி தந்துட்டோம்னா உனக்கு என்ன கவலை, போ. அடுத்தவனை பற்றி பேசக்கூடாடா, போடா. நல்லா இரு, சந்தோஷமா இரு. சாப்பிடாம போனால் எங்கேருந்து உங்களை தூக்கிட்டு வந்துடுவேன். போய் உட்காரு. சிவகங்கை கரையினிலே சிவகங்கை சிவகாமி தவம் இருப்பாள், சிற்சபையில் நீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை அழகான தில்லை வனம், அன்னை அவள் வாழுமிடம். பாப்பா கால் விட்டு வா. யார் இவங்க தான்? எல்லாம் சொந்தக்காரங்களா? ஒரே கேள்விக்கு வந்திருக்கு. ஆனந்தமாக வாங்க, பக்கத்தில் வாங்க. சிவகங்கையா? ஏதாவது ஒரு ட்ரிக்கில் சாமிட்ட வந்துடணும்ல. எனக்கு தெரியாதாடா. என்னப்பா வேணும்? கோயில் ஆரம்பிச்சோம். யார் அது? கருப்பசாமி போக முடியாமல் இருக்கு, தடங்களாக இருக்கு. உள்ள வழி விட மாட்டேங்குது. நல்லா உட்காருங்க, எல்லாரும் ஒன்று ஊர உட்காருங்க. நீ ஒரு சாமி பேரை சொல்லு. எல்லப்ப சாமி. நீ ஒன்று சொல்லு. பெரிய சொன்னால் வருத்தப்படுவீங்களா? ஏற்கனவே ஒரு இடத்துல போய் பார்த்து கேட்டிங்களா விவரம்? என்ன சொன்னாங்க? பார்த்துட்டு வழி விட்டு எல்லாமே சாமி கும்பிட போனால் இங்கே வந்து தடுக்கிறாங்க. போலீஸ் கேஸ் நடக்கும். நான் நடக்கும்னு சொல்லுவேன், நடந்திருக்குன்னு நான் சொல்லலை. நடக்கும். நடக்கும் பொழுது சில அடிபிடிகள் நடக்கும். அந்த சாமியை கும்பிட முடியாத அளவுக்கு 3 பிரிவாக ஒருமைப்பட்டவர்கள் 30 பிரிவாக இருப்பார்கள். அதில் ஒரு பிரிவை சார்ந்த ஒருவனுடைய நட்பு உங்களை ஏற்கும், பாக்கி உள்ளவங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க. இதுக்கு மாந்திரிகம் செய்வனைகள் ஒரு காரணம். சாமி எந்த சாமியும் ஆடும் வாய் திறந்து விளக்கம் சொல்லாது, சொன்னால் நடக்காது. வாய் திறந்து சொல்லும், சொன்னால் நடக்காது. சும்மா உணர்ச்சி வந்து ஆன்னு கத்தும், விஷயம் வராது. இது பூரா உங்கள் கோயிலுடைய நிலைமை, புரியுதா? ஆனால் இதை வந்து சரி பண்ணி ஒற்றுமையாக்கி எல்லாரும் ஒன்று போல கும்பிடுறதுக்கு வேணுமா, இல்லாட்ட நீங்கள் மட்டும் கும்பிடுறதுக்கு உரிமை வேணுமா? இந்த நியாயம் இருந்தால் என்னைய பார்த்தது நியாயம். நீங்கள் மட்டும்தான் கும்பிடணும் தான் நீங்கள் இப்படியே வீடு கிளம்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. கால் வந்துட்டு வாங்க, எல்லாரையும் ஒற்றுமையாக்குதேன். என்னப்பா யார் வழிகாட்டுதா? முதல்ல பெரிய கற்பனை வழிகாட்ட வைக்கிறேன். வாங்க. உங்கள் இருளப்ப சாமி திசை திரும்பி போயிட்டாரு. பக்கத்தில் வாங்கப்பா. முன்னாடி சொல்லி வாங்க. பக்கத்து இன்னொரு ஏரியாவில் சங்கிலி கருப்பசாமி ஒரு சாமி இருக்காரா? இன்னொரு ஏரியாவில், உங்கள் ஏரியா கூட இல்லை. அந்த ஏரியா புதுசு எங்களுக்கு. நாங்கள் முன்னோர்களுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ தான் புதுசாக போயிருக்கோம். இங்கே ஒரு மாலை, வெற்றி மாலை செஞ்சவன் உங்களுடைய உரிமைப்பட்டவன் தான். உங்கள் எல்லாரையும் அடக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சக்தியை நிறுத்தி தெய்வ சக்தியை உங்களுக்கு கூட்டி ஒற்றுமையாக்கி தரேன், சரியா? வாய் திறந்து சொல்லம்மா. அம்மன் சாமி ஆடுறவங்க யாருப்பா? வீட்டுக்காரன். வழியை நல்ல கேளம்மா. என்ன பாட்டுப்பா? என்ன அம்மன்? அழகனாட்சி அம்மன். முன்னோர்கள் வணங்கிய தெய்வம். அந்த தெய்வம் வழிகாட்டியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். கண்ணமுடே
கர்மசாமிக்கு அதை கேட்க அப்படி ஜெயிச்சு வாங்கப்பா. தம்பி இங்கே வா. உன் உள்ளத்தில் விதவிதமான சிந்தனைகளும் விதவிதமான கற்பனைகளும் தோன்றும். ஆனால் அத்தனையும் இந்த வழிபாட்டுக்கும் இந்த தெய்வீக நிலைக்கும் மாறுபட்டதாகவே இருக்கும். அதனால் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி ஒருநிலைப்பட்டு தியானம் இருந்து நீ பழகி ஒரு முடிவுக்கு வா. நீ காட்டுற வழியில் இவங்க பின்னால் போனாங்கன்னு சொன்னால் சமுதாயம் பகையாய் மாறும், அதுக்கு வழி கிடைக்காது. அதனால் நான் காட்டுற வழியில் எல்லாரும் ஒன்று போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 வெள்ளிக்கிழமைக்கு விரதம் இருந்த மாதிரி மனசை அடக்குங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க. 4வது வெள்ளிக்கிழமைக்குள் கூட சமூகம் ஒருங்கிணைந்து வரும். வெற்றியாக்கித்தானே. கர்மசாமிக்கு இந்தாப்பா நல்லா இருக்கும். யாருப்பா பார் வச்சுருக்கா? எனக்கு பாட்டில் கொண்டு வந்து தந்தானா? வா, புண்ணியமாக இருப்பா. கால் வந்துட்டு வா. நீ பார் வச்சுருக்கியாடா? ஆமாம். 2 பேரும் சேர்ந்து தான் நடத்துவீங்களா? கால் வந்துட்டு வாங்க. இவனும் உண்டா? 3 பேரும் உண்டா? உண்டு. வாங்க. எந்த ஒரு சேர்ந்து வச்சுருக்கேன்? தனி வச்சுருக்கேன். அடுத்து கூப்பிட்றேன். சரக்கு நீ எனக்கு கொண்டு வந்தியா? என்னப்பா பிள்ளை நீ கொண்டு வந்தியாடா? செலக்ஷன் பண்ணி சரக்கு கொண்டு வந்தியோ? நிறைய பணங்கள் இப்போ நஷ்டமாயிருக்குடா. சில பேர்களுக்கு கொடுத்து முடியலை, கடன்கள் இருக்குது. மனவேதனையை தீர்த்து இதே தொழிலை வளமாக்கி இன்னும் கொஞ்சம் இடத்தை விசாலப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்த தொழிலை வெற்றியாகி கொடுக்கணும். குடும்பம் வெற்றி நல்லா ஆக்கி தரேன். இன்னும் ஒரு தொழிலும் ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். சரியா? கோடி பணம் சம்பாத்தியம் செய்வாய். 4 மாடி வீடுகளையும் கட்டுவாய். ஜெயிச்சுவா. உனக்கு என்னடா வேணும்? குழப்பத்தில் இருக்குது. மெட்ராஸ் பக்கம் போகலாமா? ஊரில் நீ சென்னைக்கு தான் போகணும். வடக்கே சென்றவன் வாழ்ந்து தெளிவான். சென்று வா. வண்டியை வச்சு நல்ல ஓட்டு. சரி. இன்னொரு வண்டி வரும், புரிஞ்சுக்காடா. சரி. மனசை தெளிவுபடுத்து. உனக்கு எதுவும் புரியுதா? இந்தா நல்லாரு, ஜெயிச்சு வா. உன் கடனை திருத்தி தரேன். பகவான் நல்லா இருக்கும். போய்ட்டு வாங்க. ஒரு பொம்பளையால் இடைஞ்சிடுவான். அதுக்கு தான் இப்படி சொன்னேன். உன் மனசை பக்குவப்படுத்து. போய்ட்டு வாங்க. வெற்றி அடைஞ்சு வாங்க. கர்மசாமிக்கு வாப்பா. ஏய் விழுந்துடாத. ஏன்டா அப்படிலாம் விடுத? சரி சரியா? சாப்பிட்டு போங்க. சாப்பிடாம போகக்கூடாது. உட்காருங்க. என்னடா தம்பி, யாருக்கு கேட்க? உனக்கா யாருக்கு? யாரை பற்றி? கால் வந்துட்டு வா. பூ போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. என்ன வேணும்? அப்படியா? மனைவி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. கண்ணே கண்ணின் மணி நீயே வா. உன் மனைவியுடைய நேர காலங்கள் சரி கிடையாதுப்பா. இருந்தால் எந்திக்க முடியாது, படுத்தா முதுகெல்லாம் வலி எடுக்கும். இப்போதைக்கு காலத்தின் சூழ்நிலை சரியில்லை. வீட்டுக்குள்ளே எதுவும் கோளாறு இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசுக்குள்ளே இருக்குது. கோளாறு இருக்குது என்பது உண்மைதான். அந்த இடத்துல முனியம் பார்வை இருக்குது. அந்த பார்வையினுடைய சக்தியினுடைய வைப்ரேஷன் உன் குடும்பத்தை வாழ விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கு. இதனால் இப்போ பொல்லாத கடன்பட்டு இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயாவது போய் குடியிருந்து வாழ்ந்துக்கிடுவோமே அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சு. அதுக்கும் முடியலை. கட்டி நிற்குது, அது அப்படியே நிற்குது. அதுக்கும் முடியலை. அதுக்கு அடுத்து ஒரு வீட்டை வளர்ச்சி பெறணும்னு நினைக்கிற. சாய் என்ன அங்கே பன்றியெல்லாம் வருது? கால் வந்துட்டு வா. மூதேவி மூதேவி மூதேவி. நிறைய மூதேவியாக கிடக்குவான் வீட்டுக்குள்ளே. இருக்க வீட்டுக்குள்ளேயே கட்டுற வீட்டுக்குள்ளே 2 வீட்லேயும் இருக்கு. சரி. 2ஐயும் மாற்றி தரேன். சரி. வளர்ச்சி ஆக்கி தரேன். இன்னொரு இடத்துல கடன் கேட்டிருக்க, வாங்கி தரேன். கடனை தீர்த்துக்காப்போ. கால் வந்துட்டு வாடா தம்பி. எண்ணிலாரும் தவத்தோனி எம்பிய சொல். பாப்பா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேட்டால் பாரு சொல்லு. செல்லலாம் ஆஃப் பண்ணு. சாதகம் போய் எங்கேயும் கேட்டியா? இல்லைங்க, 1 வருஷம் ஆச்சு. என்ன சொன்னாங்க? யாரை சொல்லி
அதான் எண்ணிலாரும் தவத்தோனி எம்பிய சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்து. அவங்க சொன்ன வார்த்தை இதுவரை உன் நெஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போமாவது அந்த நேர கால விலை இருக்கா? கடவுளால் கிரகங்களை நீக்க முடியாதா? முடியும். கருப்பசாமி எதையும் செஞ்சு தருவார். அதனால் நம்ம ஐயாட்ட வந்து கேட்போம்னு சொல்லி என்னை கேட்க வந்திருக்கேன். கால் வந்துக்கலாம். என்னம்மா புண்ணிலாம் பெரும்புணையில் கனல் நுழைந்தாலே ஊர் ஒவலைக்கு தொழில் நடத்துத கடன் பட்டு கிடக்க இன்னொருத்த வந்து இடைஞ்சல் பண்ணி உன்னை வேதனைப்படுத்துகிறான். அதிலேருந்து மீளணும். யார்ட்டையும் விட்டு கொடுத்துறவா இல்லாட்டா இதே தொழிலை நல்லா நடத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கா, என்ன பண்ணலாம்ங்கிற ஒரு குழப்பத்தில் என்னையை பார்க்க வந்தியான். வேறு என்ன செய்யணும்? இந்தா இந்த வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 5 லட்ச ரூபா மிச்சம் கிடைக்கும். அசத்திக்கா உன் கடனை தீர்த்து தாரேன். புண்ணியம் நடத்து அடுத்தும் உனக்கே இதை தாரேன். வெற்றியாய் போ. சாப்பிட்டு போடா, பட்னியாக போயிடாத. நீ எங்கே பத்திரம் போனாலும் என்னை தேடி வர வச்சுருவேன். இங்கேருந்து வயிறு நிறைஞ்சி தான் போகணும். அதுதான் முக்கியம். அருப்புக்கோட்டை உண்மையா இல்லையா? அருப்புக்கோட்டை ஏன்னா எங்கே போறிய? நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி தம்பியை பற்றி கேட்க வந்தவன். உனக்கு தம்பி இருக்காக்கா? இருக்குன்னு சடார்னு சொல்லாமல் யோசனை செஞ்சு அவன் தம்பி தானா? தம்பி உடையான் படைக்கஞ்சான். தம்பிக்கு அஞ்சினாலே போதும், படைக்கு ஏன் அஞ்சணும்? பக்கத்தில் வா, 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 பக்கத்தில் வா. உடலால் பக்கத்தில் வந்துட்டு உள்ளத்தால் என் பக்கத்தில் நீங்கள் இன்னும் வரல. இன்னொரு தான் கால் வந்துட்டு. ஏய் ஜெபாவை காணலை, பேப்பரில் போடுங்க. ஜெபாவை காணலை. ஒரு 5 கோடி ரூபா உன் தம்பிக்கு வந்து சிக்கிக்கிடுது. அந்த 5 கோடி ரூபா 2 முறையாக அந்த பணம் அந்த தொழிலாளர்களுக்குள்ளே ஹவுசிங் போர்டிலேருந்து பேசி 2 முறையாக அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். இதுக்கடையில் உன் தம்பிக்காக நிறைய கோடி பணங்களை நீ கடன் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி சொல்ல மீறி செஞ்சிட்ட. அதனால் வீட்டுக்குள்ளே நிறைய குழப்பமும் மனவேதனையும் இருக்குது. இந்த பணத்தை வாங்கிட்டு இனிமேல் யாருக்கும் எதுவும் செய்யாமல் இந்த உலக வாழ்க்கையை சரியாக முடிச்சுட்டு போனாலே போதும். இதிலேருந்து என் சிக்கலை மட்டும் நீக்கி விட்டுரு ஐயா கருப்பசாமி அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு வேதனை. இதனால் பிள்ளையும் தன்னை மதிக்க மாட்டுக்கான் அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம். தறிக்காட்டு ராஜாவாக அவன் மனம் குழம்பிக்கிட்டு இருக்கான். இந்த 2க்கும் ஒரு விட உன் தம்பி பணத்தை தரணும், உன் குடும்பம் நல்லா ஆகணும். அப்போ நான் ஒரு கல்லில் 4 மாங்காய் அறிய வேண்டியிருக்கு. கால் வந்துட்டுவாங்க. அடுத்த மாதம் உன் தம்பிக்கு 5 கோடி ரூபா கிடைப்பதாக ரெக்கார்டை உருவாக்கிட்டேன். எழுதி கொடுத்துருவோம். அந்த 5 கோடி ரூபாயில் முதல்ல 1 கோடி ரூபாயை முதல்ல கலெக்ஷன் ஆக்கி தரேன். உன் பணத்தில் ஒரு 50 லட்சம் கிடைக்கும். அதுலேருந்து 2 மாதத்துக்குள்பட அடுத்து ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன். அதில் உன் கடனை தீர்த்து உன்னை செம்மையாக்கிறேன். உன் மகனுக்கு மார்ச் மாதத்துக்குள்ளே வேலையை வாங்கி சந்தோஷமாக இருக்க வைக்க மாத சம்பளத்தை இந்த கோவிலின் அறக்கட்டளை ஆகிய தர்மத்துக்கு செலுத்து. புண்ணியமடைந்து வருவாய். இந்தா அவளை அங்கே கூட்டு வா, உடனே சரியாக்குதேன். போய்ட்டு வா. சந்தோஷம். கூட்டு வாங்க. சரியா கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை எல்லை என் குடும்ப கடன்கள் தீரணும்னு வகுத்து வந்தது யார்? வாமா, நல்லா இருக்கியா? எந்த ஊரே? ஆ அப்படியா? காலை விட்டு வா. வயலுக்குள்ளே என் குதிரை போகுது. நிறைய வயல்வெளிகளாக இருக்கும் உங்கள் ஊருக்குள்ள. நண்டா வருது வெளியே, அலுவலுன்னு வருது. கால் வந்துட்டு வா. நரிச்ச தங்காக்கு ரமண மகரிஷி பிறந்த ஏரியாவா? உனக்கே புரியாத? ரமணர்
அப்படின்னு ஒரு மகான் பிறந்த ஊர் உன் ஊர் எல்லை. நரிக்குடின்னு ஊர் இருக்கா? காலில் விட்டு வா. வா உட்காரு செல்லக்குட்டி, ஓடியா. ஆமாம் ஐயா. எப்போ பார்த்தாலும் தலை சுற்று ஆயாசம் வர்ற மாதிரி உடலெல்லாம் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இது நோய் தானா, வேறு என்னமோ நம்மளை போட்டு ஆட்டுதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. 1.5 வருஷமாக உனக்கு வருமானங்கள் குறைஞ்சி கடனால் விறக தொல்லையும் அடுத்தவங்களால் இடைஞ்சலும் நடக்கு. இருக்க இடத்த மாற்றினா கிழக மாறி போயிருமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. உன் வீட்டுக்கு தென்பக்கத்தில் போன ஒரு மரமும் ஒரு சாமியும் இருக்குது. அதை கும்பிடுவே அவளுங்க கண்டுக்கிட மாட்டான். நாங்கள்லாம் காலில் விட்டுவாங்க. என்ன வேணும்? தீரணும். இந்தா தீர்ந்துடும். பக்கத்தில் வா, விபூதி வாங்கிக்கா. இந்தா புண்ணியமாக இரு. உன் சாமர்த்தியத்தில் தான் குடும்பம் நடக்கு. சந்தோஷமாக இரு. போய்ட்டு வா, வெற்றி அடைந்து வா. கர்பதாமிக்கு வெள்ளக்கோயில், வெள்ளக்கோயில். வானவர் காவலன் சன்னதி, நீல வானை மோதும் சன்னதி, அழகு நிறைந்த சன்னதி, அரபிய நாட்டு பன்னீர். உன் பையனுக்கு கல்யாண ஜென்மபாவ தடைகள் இருக்குன்னு சொன்னேன். என் கழுத்தில் அவன் மாலையை போடுறதுக்கு அப்புறம் எத்தனை தடைகள் ஏற்பட்டுச்சு பார்த்தியா? ஒவ்வொரு அறிகுறியும் ஒவ்வொரு காரணமாக இருக்கும். யூடியூப் ஆஃப் பண்ணிக்க.